ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழில் மூலமாக லாபங்கள், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் மூலமாக லாபங்கள், உணவு கடைகள், தள்ளுவண்டி கடைகள் வச்சுருந்தாலும் சரி தான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு கடை வச்சுருவங்களும் சரி தான், அப்புறம் துணி கடைகள் வச்சுருவங்களும் சரி தான், உங்களுக்கு நல்ல நல்ல லாபங்கள் இந்த வாரம் ஆரம்பத்தில் கிடைக்க போது. இது மிக 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 சிறப்பு. தொழிலில் முன்னேற்றங்கள், புதிய வேலைகளுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுடைய ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. பூர்வீகம் சம்பந்தமான வேலைகளை இந்த வார ஆரம்பத்தில் எல்லாம் பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்புக்கு என்னென்ன வேணும், அடுத்த லெவலில் படிக்கிறது என்னென்ன பண்ணணும், அதுக்கான முயற்சிகள், அதுக்கான தேடுதல்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் இந்த டயத்தில் பண்ணுவீங்க. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குரு பகவானுடைய சேர்க்கை பெறுகின்றார். இந்த வார ஆரம்பத்தில் சந்திர பகவான் பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சேர்க்கை பெறுகின்றார். இது மிக மிக சிறப்பு. அவங்களுடைய 7ஆம் பார்வை என்னென்னா பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல பதிவு. மிக மிக சிறப்பு. அப்போ குருவினுடைய பலம், உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய பலத்தின் மூலமாக எல்லா காரியத்தையுமே ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள், நண்பர்கள் மூலமாக உதவிகள், தாய்மார்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள், வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்கு அமையும். இந்த டயத்தில் கடகராசிக்காரங்க திருமணம் சம்பந்தமான விஷயங்களை தாராளமாக ஏற்பாடுகள் பண்ணலாம். திருமணம் தொடர்பான விஷயங்களில் முயற்சிகள் பண்ணிங்கன்னா திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், திருமணம் கை கூடி வரும். ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். அவர் இப்போது விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தொழில் சம்பந்தமான விஷயம், ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய், அப்போ பூர்வ புண்ணியாதிபதியும் செவ்வாய் தான். அப்போது இந்த டயத்தில் அவர் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களை அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகளினால் சில விரயங்கள் உண்டு தொழிலில். அதனால் உங்களுடைய முடிவுகளை நிதானமாக எடுங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அவசரப்பட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதன் மூலமாக சில விரயங்கள் வரும். அவசரமே படாதீங்க. கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், தீர்க்கமாக முடிவெடுங்க. ஓகேங்களா? தெளிவாக முடிவெடுங்க. அப்படி முடிவெடுத்து அதில் அதிகப்படியான அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாதீங்க. அதிகப்படியான அமௌண்ட்டு போடாதீங்க. ஓகேங்களா? ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை ட்ரையல் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஆகாது. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களில் அவசரப்பட்டு யாருக்காவது ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது இந்த டயத்துக்குள்ளே நான் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்றேன், இல்லை பின்ன எனக்கு நீங்கள் எனக்கு தர வேண்டிய அமௌண்ட்டே நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லலாம் பேசுகிறது, இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதேமாரி வியாபாரம் பண்ணுறவங்க வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் ரஃபாக பேசுங்க. அதாவது கொஞ்சம் ரஃபாக பேசுகிறது. சில பேர் எல்லா வாடிக்கையாளரும் ஒரேமாரி இருக்க மாட்டாங்கல்ல. சில பேர் ரொம்ப தோண்டி துருவிலாம் ரொம்ப விஷயங்கள் எல்லாமே கேட்பானுங்க. அதேமாரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும். அதன் மூலமாக சில வார்த்தைகள் பேசும்போது வியாபாரம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்ற சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் கடகராசிக்காரங்க அரசு சம்பந்தமான வேலைகளில் முயற்சிகள் பண்ணுங்கள். அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கன்ஃபார்ம் அந்த டயத்தில் கடகராசிக்காரங்களுக்கு அரசு தொடர்பான வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குங்க. அரசு சம்பந்தமான எக்ஸாம்லாம் எழுதுங்க. அப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் நல்ல மார்க் எடுத்து உங்களுடைய வீடு தேடி வரும் வேலை வாய்ப்பு, அதுக்கான முயற்சிகள் தாராளமாக பண்ணலாம் கடகராசிக்காரங்க.
உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து புதன் பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது இந்த டயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுலையும் சரிதான், சில கணக்கு வழக்குகள் போடுறோம் இல்லைங்களா, அதுலேயும் சரிதான், சில பேச்சுவார்த்தைகளையும் சரிதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். இந்த டயத்தில் நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க, இல்லையா நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? இப்படி முன்னுக்கு பின் முரணாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் சொன்ன ஆரம்பத்திலே, நீங்கள் பேச்சில் வந்து கவனத்தை வச்சுக்கோங்க. பேச்சில் கவனமாக பேசுகிறீங்க அப்படின்னா இந்த முன்னுக்கு பின் இந்த முரண் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரவே வராது. சரிங்க, இந்த வாரத்தில் எந்தெந்த நாட்களில் என்னென்ன எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். 26, 27 இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள். லாபங்கள் அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய முயற்சிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும், லாபங்கள் உங்களுடைய வீடு தேடி வரும், லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாள். இந்த நாளில் வந்து புதுசாக கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணுறது, புதிய 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 விஷயங்களை வந்து தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்திற்கு ஏற்படக்கூடிய புதிய புதிய விஷயங்களை வந்து நீங்கள் இந்த டயத்தில் டிஸ்கஸ் பண்ணுறது, இது ரொம்ப 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 சிறப்பான நாட்கள். 26, 27 புதுசாக வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரி தான், இந்த டயத்தில் போய் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இந்த டயத்தில் வந்து ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேலை நிச்சயமாக கன்ஃபார்மாக கிடைக்கும். 28, 29 இந்த நாட்களில் வந்து பயணங்கள் மூலமாக வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்து போய் அதாவது நீண்ட தூரங்கள் போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் பண்ணுற, அதாவது டிஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு ட்ராவல் பண்ணி அதன் மூலமாக வந்து ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை வந்து போய் பேசி அதில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல நிம்மதியான தூக்கம், நிம்மதியான உணவு சிறப்பாக இருக்கும். எப்போது 28, 29, 30, 31, 1 இந்த நாட்களில் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை கூடும். ஏன்னா ராசி அதிபதி வந்து உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த டயத்தில் உங்களுடைய பேச்சில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் எல்லாமே வரும். மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும். இந்த டயத்தில் வேலைகளை சுறுசுறுப்பாக பண்ணுவீங்க. கடகராசிக்காரங்க வந்து எப்போயுமே வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் பண்ணுறவங்க இந்த டயத்தில் இன்னுமே ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க. ஏன்னா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். இந்த டயம் தாங்க ரொம்ப சிறப்பான டயம். 30, 31, 1 இந்த டயத்தில் வந்து நீங்கள் செய்கிற எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணம் தொடர்பான வேலைகளில் தாராளமாக இந்த டயத்தில் இறங்குங்க. ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி தான், வாகனம் வாங்குறதுனாலும் சரி தான், இல்லை பின்னா வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தாங்க, எந்த ஒரு மங்களகரமான வேலைகள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான் இந்த நாட்களில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் வந்து அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறோமா, தாராளமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்களில் 30, 31, 1 இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.